வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 6 முக்கோணவியலில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு சம் தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 6.1 tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta என நிரூபிக்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸு வகுத்தல்னா டிவிஷனில் போடுவாங்க, பையில் போடுவாங்க. இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது மைனஸில் இருக்கக்கூடிய ரெண்டு இதை நம்ம பெருக்கல்ல மாற்றணும். அதுக்கு முதல்ல இந்த சம்மை எடுத்து எழுதிக்கோங்க. tan square theta minus sin square theta equal to tan square theta minus sin square theta. இப்போ நம்ம இதுக்கு மாற்றுறதுக்காண்டி இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய sin square theta இதை எடுத்து இதை cos square thetaவால் பெருக்கி வகுக்கிறோம். cos square thetaவால் பெருக்கி வகுக்கிறோம். ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் பெருக்கி வகுத்தா அந்த எண்ணின் மதிப்பு மாறாது. எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எண்களாக இருந்தாலும், அதாவது மதிப்புகளாக இருந்தாலும் சரி, எக்ஸு ஒய் இந்த மாதிரி மாறின்னு சொல்லுவாங்க, மாறிலின்னு சொல்லுவாங்க. மாறிலிங்கிறது மாறாது, மாறிங்கிறது மாறிக்கிட்டே வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் ஒய்யாக இருந்தாலும் சரி, tan theta sin theta இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு எண்ணை மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால், 4னா 4ஆல் மேலேயும் கீழேயும், 5னா 5ஆல் மேலேயும் கீழேயும் நீங்கள் பெருக்கி வகுத்தீங்கன்னா அந்த எண்ணோட மதிப்பு மாறாது, அதே இதில் தான் இருக்கும். அது இப்போ பாருங்கள், cos square thetaவால் பெருக்கி வகுக்கிறோம். tan square thetaவை அப்படியே எழுதுகிறோம். மைனஸ் sin square theta by cos square theta into cos square thetaன்னு எழுதியிருக்கிறோம். cos square thetaவில் பெருக்கியிருக்கோம், cos square thetaவால் வகுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், tan square thetaவை அப்படியே எழுதியாச்சு. sin by cosனா அதோட மதிப்பு என்ன? tan. சைனையும் காசையும், காஸ் பை சைன்னா அது காட் தீட்டா, சைன் பை காஸ்னா tan தீட்டா. இப்போது சைன் பை காசுக்கு பதிலாக tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியாச்சு. இன்ட்டு புள்ளி இருந்தால் இன்ட்டுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைனாலும் சரி, புள்ளி இருந்தாலும் சரி, பெருக்கல் அடையாளம் இருந்தாலும் சரி, அது பெருக்கல்னு தான் அர்த்தம். காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, இதோட மதிப்பை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா இங்கே இருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த tan ஸ்கொயர் தீட்டாவால் வெளியிலே எடுத்திருக்கோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்கு. tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது மதிப்பை கொண்டு வந்தாச்சு. நன்றி.